மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது என்பி பிரதர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் போகிறோம். இதில் இந்த கேம் நான் அது என்னது அப்கமிங்கில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ட்ரையல்லாம் விட்டுருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. இது ப்ளே கொடுத்து போவோம். சரி மக்களே, இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கள், பார்க்க முடியும் பண்ணாதீங்க. இதே பார்க்கறதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்கடா எங்கள் சப்ஸ்கிரைபர். ஓகே வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இதுதான் நம்ம கடை. இன்னும் ஒரு 22 மணி நேரம் வேலை இருக்கின்றது. ஸோ இங்கே பாருங்க, வந்தோடனே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஏன் டேக் ஆர்டர் ரிஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்க அங்கே பாருங்க, பேய்டா. பேயா? இந்த கேமராவில் நம்ம பார்த்தோம். ஐயோ ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்க்கவே இல்லையே. நம்ம உங்கள் ஆர்டரை எடுத்துப்போம். எடுத்துட்டு என்ன சொல்றது, இந்த கிழமை இருக்கான்ல, சாரி இந்த தாத்தா இருக்கார்ல, இந்த தாத்தா பேய். ஏதோ சொல்கிறேன் நான் பார்க்க. ஆமாம், நான் சிசிடிவி கேமரா வெளியே கொடுத்துருக்காங்க, அதில் நான் பார்த்தேன். இதுவா? நான் எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ என்னது இது? ஷவர்மா ப்ளஸ் வாட்டர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிக்கன் தூக்கி வச்சுருவோம். வேற என்ன? தக்காளி தூக்கி வச்சுட்டு என்னங்க அதான் தூக்கி போயிட்டாங்க. இவங்க தான் அந்த இதுவா? ஓகே, இவங்க ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அடுத்த அவங்க சைடில் ஒரு 3 லைஃப் இருக்குங்க. அது 3 லைஃப்னு சொல்ல முடியாது. இந்த கேம் பற்றி எங்களுக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது. எனக்கு கேம் பிளேயரில் எனக்கும் தெரியாது. பட் இன்னும் 1 minute to 2 minute அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எனக்கு எது புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, என்ன கேட்டாங்க? பொட்டேட்டோ சீஸா சாலிடு அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்டது. சரி ஓகே, பச்சை கல்லாம் மாறு காட்டுதில்ல, அதை இப்போ சிக்கன். ஆமாம், சரி ஓகே. வேறு என்ன? டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு வேறு என்னடா? டேக் டொமேட்டோவா? இதாக இருக்குது டொமேட்டோ. டேக் வாட்டர். அது என்ன? தண்ணி கேட்குறாங்க. ஓகே, இதை என்னடா ஆட்டோமேட்டிக்காக முடங்கிடுச்சு. சரி ஓகே, தண்ணி எடுத்து நமக்கு கொஞ்சம் வேலை. சரி ஓகே, கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துருவோம். இப்போ யார் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். மேலக்க பார்த்தா யாருமே இல்லை. சரி ஓகே, இந்த கேமில் சீஸா சீஸில் இந்த கேமில் நம்ம எப்படி ஆடுறோன்னு, அதாவது நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது 3 ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 3 லைஃபு 6 மணி வரைக்கும் வேலை கைஸ். இந்த கேமோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 3 லைஃப் நம்ம அழியாமல் பார்த்துக்கணும். 6 மணி போலக்க ஷிஃப்ட் முடியும். இதுதான் அது. நான் ஆல்ரெடி இது ட்ரையல்லாம் விளாண்டு பார்த்தேன். அதாவது எப்படி சொல்ல, இந்த பாதிக்கு பாதி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஹாரரான கேமாக ஏதோ தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இல்லை அது உங்களுக்கு நீங்கள் விளாண்டுருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆமாம் சரி ஓகே, நீங்கள் விளாடுறது பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட $1210 பணம். மக்களே, இப்போ இன்னும் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. கைஸ் உங்களுக்கு என்னடா எங்க 6 மணி ஆயிடுச்சா? சரி ஓகே, இன்னைக்கான கோட்டா பார்த்தீங்கன்னா இது நம்ம நல்லா மணி பண்ணி 830 ரூபா கொடுத்துருக்கோம். எக்ஸ்பென்சிவில் ஒரு 300, மொத்தமே 1120. இதை ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். என்ன போடலாம்? நம்ம என்ன போடலாம்? அமைதியாக இருப்போம், கையை கலை வச்சுக்கிட்டு. ஆமாம், 1200 இருந்தது. என்னத்தை நான் வாங்கினேன்னு தெரியல. வந்த வேகத்துக்கு ஒரு பையன் என்ன வெளியே மட்டும் ஒருத்தர் நிற்கிறாரு. யார் அது? கேமராவில் பார்க்குமா என்ன? பார்க்கலாம். வேறு என்ன கூட போய் கொக்கோலா ஆட் பண்ணிக்கலாம். பூசக்கெல்லாம் வாங்க முடியுமா? சரி ஓகே, நம்ம போய் பெட்டில் போய் என்னடா ப்ளூ கலர் ஸ்கின்னில் கட்டுது. ஓகே, இன்னைக்கு டே 2 ஷிஃப்ட் 2. ஆமாம் ஓகே, ஷிஃப்ட் 2 கண்டினியூ கொடுப்போம். 3 லைஃப் இருக்குது. 3 லைஃப். இந்த கேம் நீங்கள் இன்றைக்கி யாராவது விளாண்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதை யோசித்து சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இப்போ வந்திருக்கோங்களே. நம்ம அந்த தாத்தா ஒரு நின்றுட்டு இருந்தார், அது என்னாச்சு? அது அவர் போயிட்டார். $1000 போச்சு. இப்போ $10 தான் இருக்குது வெறும். எனக்கு என்ன லேவ்ஸ் வச்சுட்டு நான் இந்த மாதம்
அதாவது இப்போ நான் சொல்கிறது என்னன்னா இந்த மாதத்தில் முடிஞ்சாலும் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் வேறு ஆச்சு. ஸோ வாரத்துக்கு 2 நாள் தான் வீடியோ போட முடியும். வாரத்தில் 2 வீடியோ தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கோ அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் 2 வீடியோவும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களால் வீடியோ போட முடியும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியா. அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வேறு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணணுன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் வந்து நடுவில் கொடுக்குறேன். கடைசியில் எல்லாம் ஒரு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். சேனலோட அப்டேட்ஸு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதையும் நீங்கள் வந்து பல அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு என்ன வேணும், முதல்ல போய் சிசிடிவி பார்ப்போம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு சிசிடிவி பார்த்தா உண்டு, இல்லை ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற தாத்தா எல்லாம் கரெக்டு, பின்னாடி வர பொண்ணு கரெக்டு, அங்கே வர ஆண்டி கரெக்டு, எதுவும் ஒரு டைம் செக் பண்ணிப்போம். கரெக்டாக தான் இருக்குது. கைஸ் உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ராப்ளக்ஸ்ன்ற ஒரு கேம் இருக்குல்ல, அது யாருக்குள்ள தெரியும்? ரோப்ளாக்ஸ்ரா, அது ராப்ளக்ஸ் இல்லைடா, சாரி ரோப்ளாக்ஸ். என்னடா அது? ஐயோ பின்னாடி ஏதோ இருக்குங்க. எத்தாத்தண்டி கை காலெல்லாம் இருக்குது. சரி கையோட வந்து மணி இப்போ 2 ஆகுது. இப்படியே ஒரு 4 மணி நேரம் 4 கஸ்டமருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவனை வந்து என்ன பண்ணுறது, அதாவது அவனை வந்து இது ஐயோ அது வாயில் வரல. சரி நடந்து சொல்லுங்க, என்ன சொல்லன்னு தெரியல. இப்போ என்னத்த சீஸுங்க, சீஸுங்கடா, அது சீஸ்ரா. இங்கே இருக்கா சீஸு? பேப்பர் மாதிரி இருந்தனால கைஸ், பேப்பர் மாதிரி இருக்கனால தெரியல. இது என்னது? இங்கே இருக்கு. டொம்போடும் மணி இந்த கொடுங்க. 10 பண்ணா தெட்டு மணி இருங்க, மாதிரி இப்போ செக் பண்ணிடுவோம். கீழே பார்த்தா இன்னும் 3 பேர்த்துக்கு அப்புறம் அந்த ஏலியன் மாதிரி இருக்குங்க. ஏலியன் தான். சரி $190 இருக்குது. நாளைக்கு ஸ்பேஸுக்கு போகிற டைம் கிடச்சதுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என்னது ஸ்பேஸில் போய் இந்த மாதிரி ஏலியன்லாம், ஸ்பேஸில் இந்த மாதிரி ஏலியன் பார்த்தா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? எனக்கெல்லாம் அப்படியே அள்ளு விட்டுரும். வார்த்திகா எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருண்டா அப்படின்ற மாதிரி ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஏலியனை பார்த்தா கையில் இருக்கிறதெல்லாம் யோசிக்காமல் கொண்டு மண்டையிலே டிபெண்ட் சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா நான்லாம் யோசிக்கவே மாட்டேன் ப்ரோ. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஏலியன் வந்து நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க, பக்கத்தில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று கட்டை, இன்னொன்று துப்பாக்கி. எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? துப்பாக்கினா லைக் பண்ணிடுங்க, கட்டைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் கட்டை தான். ரெண்டத்தையும் எடுப்பீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க. ஆமாம், இது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கட்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி 0 கிராவிட்டினால அது புல்லட் ஸ்லோவாக போகும். அதுக்குள்ளே ஏலியன் வந்து நம்மளை முடிச்சு விட்ரும். பட் அந்த கட்டை எடுத்தோம் அப்படின்னா அதே பிடிச்சி தூக்கி வீசிடுவேன். அப்புறம் அவ்வளோதான். ஈரந்திடவா பிறந்தாய் அன்பே. பேசிக்கிட்டு நம்ம வந்து கேமையே பார்க்கல. மேடம் எதையும் வாங்கிக்கோங்க. ஐயோ போயிட்டாங்களே. ஷிஃப்ட் 2 இன்னைக்கு வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஒரு $1390 சம்பாதிச்சுக்கோம். ஆக மொத்தத்தில் வந்து 1400 ஏலியன் இருந்துச்சுல. அந்த ஏலியன் எத்தனை பேருக்கு நடுவில்? 2 பேர்த்துக்கு. இன்னும் ஒருத்தனா 2 பேரும் தெரியலையே. சரி ஓகே, நம்ம வேற என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். $850 தான் இருக்குது. சரி ஓகே, சரி நம்ம பெட்டுக்கு போவோம். இங்கே பாருங்க ஏலியன் இப்படி நிற்கிதுன்னு. ஆனால் கேமரான்னு ஒருத்தர் 2 பேர் நிற்கிற மாதிரி தான் காமிக்குது. பின்னாடி இன்னொருத்தர் நிற்கிறானுங்களா? சரி பின்னாடி இன்னொருத்தர் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே நம்ம தூங்குவோம். இப்போ வந்து டேட் 3 ஷிஃப்ட் 3 இன்னைக்கு ஷிஃப்ட். இன்னைக்கு $1100 நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இன்னைக்கு $1100. இன்னைக்கு கோட்டா வந்து மட்டுமே. சரி நேற்று கோட்டா 1400. ஆனால் எப்படி இந்த இதில் உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் தரோம். இந்த 3 பிரெயின் நம்மளுக்கு எத்தனை பிரெயின் போச்சுருக்கு மறக்காம. இது திருடன் தானே? அடுத்த வர ஆப்ஜெக்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். இவனை ரிஜெக்ட் பண்ணுறதா அடுத்து போலீஸ் சார் எங்களை காப்பாற்றுங்க சார். என்ன சார் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சரி ஓகே, மாஸ்க்கெல்லாம் போட்டு ஒரு மார்க்கமாக நிற்கிறான். அவனுக்கு கொடுக்கலாமா வேணாம் நினச்சிட்டே உனக்கு இப்படி போட்டேன். போலீஸ் 3rd-ஆ 2nd-ஆ? தேர்டு
தேட வரானா அப்போ இதுக்கடுத்து வர்றது ரிஜெக்ட் பண்ணுமா நம்ம? ஆமாம், இவன் வந்து ஐயோ கில்லருங்க இவன். டேய் நான் நினச்சேன்டா அப்போ. அதனால தான் நினச்சான். சரி ஓகே, கேமரா சரி நான் சொன்னேன், நீ இதை காப்பாற்றிடலாம். ஓகே, ஷவர்மா சீஸ் என்னது கெவுஸா? ஷவர்மா சீஸு கெவுஸுமா கெவிஸ் ஜூஸு. சரி கைஸ் அங்கே பின்னாடி பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்து பண்ணி மண்டையா பண்ணிங்க. ஐயோ இந்த பைத்தியெல்லாம் நான் மூஞ்சில பார்க்கணும். முடிச்சது ஏமா கண்டுபிடிச்சவனை குப்புரை போட்டு அடிக்க. பண்ணி நடக்குது, பண்ணிலாம் நடக்குதுங்க. அடுத்து டொமேட்டோ கில்லர் மாஸ்க் போட்டு வரான், நம்ம அப்செட் பண்றான். அதையும் நான் பார்த்தேன். போச்சு நம்மளுக்கு. அவன் கில்லர் இல்லாதனால 2 லைஃப் போயிடுச்சு நமக்கு. சரி ஓகே. ஐயோ இந்த பாட்டிமா இருங்க பாட்டிமா, உங்களை ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிட்டு வரோம். அடுத்த வர பாட்டி வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிக்கு அப்செட் பண்ணி இந்த பாட்டிக்கு அப்செட் பண்ணிக்கலாம், அடுத்த பாட்டிக்கு விடக்கூடாது. நமக்கான கோட்டா வந்து 1400. மேட்சில் தோக்கவே கூடாது அப்படின்னு தோக்கக்கூடாது சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நான் வேற பன்னிக்குட்டி பண்ணுறத பார்த்தா சிரிப்பாக இருக்குங்க. இது வந்து கேமரா இல்லை அவன் ஒரு சவுண்டு விட்டுட்டு இருக்கான் பாருங்க, அப்படின்னு இருக்காங்க. எனக்கு சிரிப்பாக வருதுங்க. எனக்கு என்ன அண்ணன்னே தெரில. நீங்கள் இவன் வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான்டா. டே வெயிட் பண்ணுறா டே. ஐயோ இந்த டே முடிச்சு விசிட் பண்ணுவோம். டே வாட்டர் எடுத்துக்கிட்டேன். வாட்டர் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம், அப்படியே கொடுத்துருவோம். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண வேண்டிய பாட்டி இல்லை பாட்டி, இதெல்லாம் இல்லை உனக்கு. பாருங்க எனக்கு சிரிப்பாக வருது எனக்கு. ஐயோ போடாடே, உனக்கெல்லாம் தர முடியுதுடா. என்ன வித்தியாசமாக போனடா, போய்கிட்டே இருக்கும் போது கூட சவுண்டு போடுவியாடா. என்னங்க டே எனக்கு வெறியா இருக்குதுடா, வாங்கடா டேயா அப்படின்ட்டு நல்லா கேம் விளாண்டுருக்கும் போது ரொட்டேட் குயிக் பண்ணி போயிட்டே இருக்கணும் போது இங்கே பாருங்க ரொட்டேட்டில் பண்ண முடியுது. அதே நான் இப்போ தான் பார்க்குறேன். மாஸ்டர் அப்பனே எங்கே இருந்துல வராங்க. இல்லை பக்கத்து என்னது ஏதோ ஒரு பாட்டு. ஓகே கடைசி வாயில இருப்பேன் ஆயில என்ன ப்ரோ பாட்டு இது? ஒரு நாம இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆயிலன்னு வந்து படுக்க பாயில கான்சன்ட்ரேஷன் ஏதோ ஒன்று கால்ஸு. வேற என்ன சிக்கன். அடுத்து டொமேட்டோ. இப்போ ஒன்று சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே டேக் கோலாவா? அதுக்குன்னு வீடியோ முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. கோலான்றது ஜூஸ். ஆமால நான் பாட்டுக்கு போயிட்டு எங்க என்னன்னு அந்த கோலான்னு சொல்லி ஒரு ஃப்ரூட்டுன்னு வச்சுட்டேன். இருக்குது ஐயோ ஸ்காரி ப்ரோ கிழிஞ்சது ப்ரோ. சரி நான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேம் நல்லா இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் வந்து இது யாருக்குமே பிடிக்கல, பட் ஆனால் இது நல்லா சூப்பராக தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு கேம் வந்து இவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் காமெடியாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயே கொஞ்சம் ஸ்கேரிலாம் இருக்குது. இல்லை அவன் ஸ்கேரி நமக்கு தெரியவே தெரியாது. வந்தால் கேமரா பார்க்கும்போது நார்மலாக இருக்கிறான், நீ ரியலில் பார்க்கும்போது நார்மலாக இருந்தால் இப்போ எவன் கண்டுபிடிக்காமல் இருப்பான். சரி ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.